தயவு செய்து இத மட்டும் செய்யாம இருக்காதீங்க. அதாவது நம்ம ரோட்ல போயிட்டுருப்போம். எதிர்ச்சியா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருக்கும். ஓகேங்களா? அந்த விபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்பாட் டெத்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சிலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய கையிலயோ, கால்லயோ வந்து காயம் ஏற்பட்டிருக்குன்னா, அங்க பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து அந்த ரத்தப்போக்க நிறுத்த மாட்டாங்க. வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. செல்லுல வீடியோ எடுப்பாங்க. தயவு செய்து அந்த செயலை யாருமே செய்யாதீங்க. ஓகேங்களா? ஒரு விபத்து நடந்தா உடனடியாக அவருக்கு கைகள்லயோ, கால்கள்லயோ தலையில அடிபடாம வேற எங்கேயாவது அதிகப்படியான ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா, எந்த ஒரு துணியுமே யூஸ் பண்ணாம, அந்த அடிபட்ட இடத்துல பிரஷர் பாயிண்ட் போட்டு லாக் பண்ணணும். பிளட் வெளிவராம இருக்க ஓகேங்களா? அதிகப்படியான ரத்தப்போக்கு விபத்தினால் ஏற்படுகின்ற அதிகப்படியான ரத்தப்போக்கின் காரணமாக தான் நிறைய பேர்கள் உயிரிழக்கிறார்கள். ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர மதிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர காப்பாத்துங்க. தயவு செய்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நெறைய பேருக்கு போகும். நெறைய பேரு திருந்துவாங்க. மக்கள காப்பாத்துவாங்க.